நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க ராபின்சன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். பொதுவாக நாம் தமிழர் சீமான் அவர்களை மீடியாக்கள்லையோ இல்லை பத்திரிகைகள்லையோ பெருசாக இடம்பெறாமல் இருப்பார். பல விஷயங்களை செஞ்சாலும் பெருசாக காட்ட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு திரும்பவும் தலைப்பு செய்தியாக சீமான் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னா, அனைவருக்கும் அரசு வேலை, அதுக்கப்புறம் அவருடைய தேர்தல் ஆட்சி வரைவு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிரம்மாண்டமாக நடத்தி பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே விளக்கியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை ஒட்டுமொத்தமாக? முதலாக தமிழ்நாட்டில் அதை என்ன சொல்கிறது, தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு அந்த பெயரில் தான் அது ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இங்கிலீஷில் டைஜஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு கொள்கை வரைவு. இது ஏதோ 2026 தேர்தலுக்காக கொடுத்த வாக்குறுதின்னு சொல்கிறத விட ஒரு படி 2 படி மேலே வச்சு நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு கருத்தியல் கொள்கை தொகுப்பாக நான் அதை பார்க்குறேன். என்ன இவர் சீமானுக்கு உடனே சப்போர்ட் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, முக்கால்வாசி கட்சியில் தேர்தல் வாக்குறுதின்றதுலே சின்ன சின்ன கட்சிகள்லாம் கொடுக்கறது இல்லை. திமுக அதிமுக மட்டும்தான் கொடுப்பாங்க, இல்லை காங்கிரஸில் சும்மா பேர் கொடுப்பாங்க. பாஜக ஏன்னா இவங்களாம் தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை, தேசிய அளவில் ஏதோ இருக்கலாங்க. காங்கிரஸ் அதுவும் இன்னும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் அது கொள்கை வடிவத்தை கொடுக்குறது. கம்யூனிஸ்டெல்லாம் கொள்கையெல்லாம் மறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ அவங்களெல்லாம் நிற்க வச்சு கேட்டிங்கன்னா உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. 20-30 வருஷத்துக்கு முன்னால் கம்யூனிஸ்ட்னா இதுதான் கொள்கை. அவர் உடனே கார்ல் மார்க்ஸை பற்றி பேசுவாங்க, லெனின் பற்றி பேசுவாங்க. அப்போ அட்லீஸ்ட்டு அதெல்லாமாவது பேசிகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி அது வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பற்றி தான் பேசுவாங்க. என்னமோ நம்ம உள்நாட்டில் ஒத்துருமே தலைவரே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் யாருமே சோஷியலிசம் இதெல்லாம் இல்லை. கார்ல் மார்க்ஸு இவருன்னு எங்கேயோ இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களாம் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. கம்யூனிசமே வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தது தானே. ஆமாம். ஒன்றும் ரஷ்யா இல்லை சீனா, சோவியத் ரஷ்யா இல்லைன்னா சீனாலேருந்து வந்தது தானே. இங்கேயே சோஷியலிசத்தை விட்டுருவாங்க. இந்தியாவுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல வந்தது, தமிழ்நாட்டில் இல்லையா சமூக நீதி? ஆமாம். நீங்கள் கார்ல் மார்க்ஸை பற்றி பேசுகிறாங்கல்ல, தோழர் ஜீவானந்தத்தை பற்றி பேசுகிறாங்களா? நான் வேறு யாரையும் பேச சொல்ல. தோழர் ஜீவா கம்யூனிஸ்ட், எளிமையாக இருந்தார். அடுத்த மாற்று சட்டை கூட இல்லாமல் இருந்தார். காமராஜர் அமைச்சராக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு எதிர்கட்சியில் இருந்தார். இன்றைக்கி உள்ள கம்யூனிஸ்ட் யாராவது தலைவர் தோழர் ஜீவாவை பற்றி பேசுகிறாங்களா? அடுத்த தலைமுறையில் நீங்கள் தோழர் ஜீவான்னு சொன்னால் யார் அவர், சினிமா எடுத்தாரான்னு கேட்பாங்க. வரலாறு எப்படி மறைக்கப்படுகிறது? நான் பெருமை அப்படின்னு சொன்னால் இந்த கட்சி அந்த கட்சி, நான் அப்படிலாம் கட்சி சார்பாக பேசுகிறேன். கம்யூனிஸ்ட்டுனா அவர் சில விஷயங்களில் அவர்களுடைய கொள்கை ஒரு காலத்தில் இந்த உழைப்பாளர்கள் தொழிலாளிகள் சார்பாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த 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 இதில் அந்த எளிமையாக நேர்மையாக இருந்து சாதித்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அடுத்த கட்டத்தில் தேசிய அளவில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் விட்டுருவாங்க. மாசேத்துங் சொன்னார், ரஷ்யாவில் ஸ்டாலின் சொன்னார், லெனின் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார். சின்ன கட்சிகள்லாம் இப்போ இந்த கொள்கை தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் மறந்துட்டாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை, சீட்டுக்கு எவ்வளோன்னு அதோடு நின்றுட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி 4 முனை போட்டியில் அநேகமாக ஒரு 4 முனையில் ஒரு முனை அப்படின்னு சொல்லக்கூடியது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் தனியாக நிற்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. அதில் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது, அது தனியாக பேசுவோம். இவர் நாம் தமிழர் கட்சி சார் எப்போவுமே கருத்தியல் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், நம்ம நிகழ்ச்சியிலையும் சரி வேறு நிகழ்ச்சியில். கருத்தியல்னு வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சீமான் தான் நம்பர் 1. அடுத்தது இந்த கருத்தியல் பேசுகிறவர் நாளைக்கு ஒரு கால் என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றுவாரான்னு அதை நீங்கள் வந்த அன்றைக்கி தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து அதை உணர்ந்து அதை பிரதிபலித்து மக்களுடைய அந்த உணர்வுகளை பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இலவசங்களே கூடாது, கல்வி, மருத்துவம், குடிநீர் இது மட்டும்தான் இலவசம்.
சீமான் கட்சி ஆரம்பித்து சொல்லிகிட்டு இருக்காரு, நான் பத்திரிகையில் தமிழக அரசியல் பத்திரிகை ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் வந்து தலைநகரத்துலேயோ மற்றது இல்லையோ கட்டுலையோ கல்வி மருத்துவம் அவர் குடிநீர் சேர்த்துக்கிட்டாரு, நியாயமானது. இதுதான் வந்து ஏன்னா இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவன் தானே உழைச்சி போடுவான். அவனுக்கு வந்து நீங்கள் இந்த ரேஷன் கார்டே தேவையில்லை, 1000 ரூபா தேவையில்லை, மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு உரிமை தொகை, அது இந்த பம்மாத்து வேலைகளே தேவையில்லை. இந்த ஏமாற்று வேலைகள்லாம் வந்து அவசியமே இல்லாமல் அவன் உழைச்சி சம்பாதிச்சுப்பான். அந்த உழைப்பில் ஒரு தன்மானம் இருக்கா, ஒரு சுய மரியாதை இருக்கா? நான் சம்பாதிச்சு நான் சாப்பிட்றேன்னு நீ என்ன தான் வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து போய் வந்து அவன் பிச்சை எடுத்தாலும் சரி, கடன் கேட்டாலும் சரி, இலவசமாக ஒருத்தங்கிட்ட வந்து சார் உங்கள்கிட்ட 2 பேனா இருக்குது, 1 பேனா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது குறுகி தானே கேட்குறான். ஆமாம். அது இல்லாமல் தன்மானமாக திமிராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இலவசம் கேட்கும்போது உங்களுடைய தன்மானத்தை அடகு வைத்து நீங்கள் இலவசம் வாங்குகிறீர்கள். அந்த வகையில் இலவசங்கள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அந்த விஷயம் முதல் டிக் அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இதில் ஊராட்சி மேயர் இங்கெல்லாம் வந்து மாநகராட்சி இங்கெல்லாம் வந்து அந்த ஊராட்சி நிர்வாகத்தில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒதுக்கப்படும் போது என்ன ஆகுது, இந்த திராவிட மாடலில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டம்மியாக வந்து அவன் திமுக நிர்வாகியாக இருப்பான். அவங்க வீட்டில் அவங்க சம்சாரமோ அவங்க சகோதரியோ அவங்க பெண்ணோ இவங்களை கொண்டு வந்து டம்மியாக முன்னால் நிற்க வச்சுட்டு மேயர் அந்த சீட்டில் அந்த மீட்டிங் போது மட்டும் அவங்க உட்காருவாங்க. பாக்கி எல்லா டீலிங்கு, நெகோசியேஷனு, டெண்டரு, பேரம் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறோம் ஆம்பளை செஞ்சிட்ருப்பான். அப்போ நான் திருப்பி என்ன சொல்கிறதுனா, இது வந்து பெண்களை நீங்கள் முன்னேற்றுவதாக ஏமாற்றுவது, மோசடி. ரெண்டாவது, கொஞ்சம் நெஞ்சம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வந்து அழிச்சிடுறீங்க. அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, அதனால் நாங்கள் கூட இருக்கோம். இன்னும் பிறக்கும்போதே ஆம்பளைங்களாம் அரசியலில் வந்துட்டாங்களா? எல்லாரும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் உள்ளே வந்து அடிபட்டு அனுபவப்பட்டு தானே வந்தீங்க. அவங்களும் வரட்டுமே. அதையே நீங்கள் வந்து கூட போய் நீங்கள் வந்து இந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க தெரியலன்னா கற்றுக்கிட்டுமே. எத்தனை அமைச்சர்கள் அந்த மாதிரி ஏங்க டிப்பர் லாரி ஓட்டினவர், ப்ளம்பரு, குப்பாளினவர், இவருன்னு இந்த மாதிரி லைனில் இருக்கிறோம். நம்ம அவங்கள யாரையும் குறை சொல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கப்பல் வச்சுருக்காங்க, கோடீஸ்வரராக இருக்காங்க. அதுக்கு புத்தி அவங்களுக்கு கரெக்டாக வேலை செஞ்சதில்ல. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா 1000 கோடிகள் எப்படி சம்பாதிக்க தெரிஞ்சுது? மக்களை ஏமாற்றி தான் சம்பாதிச்சாங்க. அந்த ஏமாத்துறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல. அப்போ ஒரு லாரி டிரைவராக இருந்தவர், குப்பாள்றவர், பிளம்பராக இருந்தவர், அவருன்னு அதாவது நம்ம வந்து சாதாரணமாக அவரை ஏதோ படிக்காதவர் நம்ம நினைக்கிறவங்க இந்த மக்களை ஏமாற்றும் வித்தை மட்டும் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு 1000 கோடிகளில் பல 1000 கோடிகள் ஏமாற்றி பண்ணுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது பெண்கள் வரும்போது தானாக அவர்களை வந்து அந்த பதவியில் அவர்களுடைய திறமையை அவங்க கற்றுக்கிட்டோம், அனுபவத்தில் கற்றுக்கிட்டோம், வரட்டும். பெரிய தலைவர்கள் ஜெயலலிதாவுக்கு வந்து என்ன கூட யாராவது இருந்தாங்களா? இந்திரா காந்தி இருந்தாங்க, மம்தா இருந்தாங்க, இப்போ இருக்காங்க மாயாவதி, எத்தனையோ அப்படி வரலாற்றில். அவங்க யாரும் வந்து பின்னால் இருந்து அவங்கள இயக்குனதாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு கூட ஆலோசகராக யாரை வச்சுக்கிறாங்க, அது சரியான ஆலோசகராக இல்லையா, அதெல்லாம் வேறு விஷயம். அப்படி பார்க்க போனால் ஆண் தலைவர்கள் மட்டும் கூட சரியான ஆலோசகர்கள் வச்சுருக்காங்கன்னு நம்ம நிச்சயமாக அப்படி சொல்ல முடியும். இது ஒரு அந்த வகையில் சட்டமன்றம் பாராளுமன்றத்திலையும் இதே மாதிரி பெண்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அப்போ தான் வந்து பெண்கள் வந்து அரசியல் நுழைவுது. இன்னி கூட பாருங்கள், நான் அரசியல் பத்திரிகை 15 வருஷமாக நடத்தினேன். அதே சமயத்தில் திருசக்தி, தேவதை இதெல்லாம் வந்து ஒன்று பக்தி பத்திரிகை, ஒன்று வந்து பெண்கள் குடும்ப பத்திரிகை. இதிலெல்லாம் வந்து விளம்பரம் கொட்டும். கடை, துணி கடை, ஃபேஷன் கடை, இதுவா எல்லாம் பயன்படுத்தக்கூடிய கன்சியூமர் ஐட்டம் பூரா. எங்கே இந்த பக்தி பத்திரிகையிலையும் சரி, குடும்ப பத்திரிகை, அந்த பெண்களுக்கான அதுதான் குடும்ப பத்திரிகைன்னு சொல்லுது, இதெல்லாம் கொட்டும். இந்த அரசியல் பத்திரிகை இன்றைக்கும் பாருங்கள், எல்லா அரசியல் பத்திரிகையும் எடுத்து பாருங்கள். இது இப்போல்லாம் பிரிண்ட் மேகசினே கம்மியாகிடுச்சு. மூலத்துக்கு சிகிச்சை, சேலம் சித்த வைத்தியசாலை, இந்த ஒரு 2 அட்வர்டைஸ்மெண்ட்டை தவிர மாறி எதுலேயுமே வராது. அது வந்து இந்த கட்சி சார்பாக இருக்குது, இது நேர்மையாக இருக்குது, நடுநிலையாக இருக்குது. அரசியல் பத்திரிகைன்னா ஒரு நகை கடையிலையாவது விளம்பரம் கொடுப்பானா? ஒருத்தன் கொடுக்க மாட்டான். துணி கடை, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவன் எவனும் கொடுக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசியல் பத்திரிகை பூரா ஆண்கள் மட்டும் தான் படிக்கிறாங்கன்னு அர்த்தம், பெண்கள் படிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ
அரசியல் பத்திரிகையை பெண்கள் படிக்கவே இல்லைன்னா அரசியலுக்குள்ளே அவங்க எப்போ வர்றது? என்னுடைய ஆதங்கம் புரியுது இல்லையா? புரியுது. அப்போ என்னுடைய ஆதங்கத்துக்கு ஒரு இது ரொம்ப நாளாக எனக்கு உள்ள ஒரு வருத்தம். இப்போ சீமான் வந்து அதுக்கு ஒரு தீர்வு, அந்த தீர்வு அவர் சொன்னதுனால நடக்க போகுதா இல்லையானதை தாண்டி அட்லீஸ்ட் இது இன்னும் 4 பேர் பிக்கப் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பெண்களுக்கு வந்து சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் எப்படி நீங்கள் ரிசர்வ் தொகுதின்னு இப்போ இவங்களுக்கு பட்டியல் சமூகத்திற்கோ மற்றவங்களுக்கோ பழங்குடிக்கோ அவங்களுக்கெல்லாம் வச்சுருக்கா மாதிரி பெண்களுக்குன்னு மேயரில் வைக்கலாம், அமைச்சர் இதில் வைக்கக்கூடாதா, எம்எல்ஏல வைக்கக்கூடாதா, எம்பியில் வைக்கக்கூடாதா? மேயரில் வைக்கிறதுல என்ன ஒரு லாஜிக் இருக்கோ வைங்க. ஆனால் அப்படி வைக்கும்போது தயவு பண்ணி எல்லா கட்சிகளும் டம்மியாக கொண்டு வச்சுட்டு பின்னால் இருந்து ஏற்காதீங்க அவங்கள. அவங்க அனுபவத்தில் கற்றுக்கிட்டோம். அதிகாரிகள் இருக்காங்க, அனுபவம்னா என்னங்க, நாளே எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எல்லா விஷயத்துலையும் அனுபவத்தோடைய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி தான் அனுபவம் வருது சில விஷயங்களில். அப்போ அனுபவம் முன்னால் யாராவது வந்து கல்யாணத்தில் வந்து நான் வந்து பொண்ணு தேடும்போது முன் அனுபவம் இதில் தேவைன்னு சொல்லி கேட்பானா? அது மாதிரி எல்லாத்துக்கும் அனுபவம் தேவைன்னு நீங்கள் வந்து அதை அப்படி பண்ணிட முடியாது. அந்த வகையில் அதே மாதிரி மாநில அரசுக்கு கூடுதல் அதிகாரங்கள் கேட்டிருக்காரு. அது பொதுவாக உள்ளது. சில விஷயங்களில் அப்படி பார்க்க போனால் திமுக அரசு தான் வந்து இந்த கல்வியை வந்து மாநில அரசிலிருந்து கன்கரண்ட், அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய கன்கரண்ட்டுக்கு மாற்றினது திமுக யூபிஏ அரசாங்கம் இருக்கும்போது தான். பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க, மாநில பட்டியல். ஆமாம், பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க, அதான் கன்கரண்ட்டுன்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து ரைட் டு எஜுகேஷன் அந்த பாலிசியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு 2000 கோடி பணம் கொடுங்க. நீங்களே தூக்கி கொடுத்துருவீங்க, இப்படி தானே? நீட் தேர்வு இவங்களே காந்தி செல்வன் கைது போட்டுருவார், அவர் திமுக அமைச்சர் யூபிஏல இருந்தபோது. ஆனால் இப்போ நீட் தேர்வு இவங்களே எதிர்ப்பாங்க, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பானதுக்கப்புறமும். கச்சத்தீவு இவங்களே தான் ஐயா கருணாநிதி இருக்கும்போது கேவல் சிங் வந்து கேட்டு, ஐயா நாங்கள் கச்சத்தீவு கொடுக்குறதா இருக்கோன்னு, கொடுங்க 1 மாதம் கழித்து கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் போராட்டம் மட்டும் சும்மா பண்ணிப்போம். இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. அப்புறம் இவங்க வந்து கச்சத்தீவை மீட்போம். எப்போ மீட்டிருக்கீங்க? எப்போவாவது போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? மஹிந்த ராஜபக்சேவை போய் பார்த்து 1.25 லட்சம் தமிழர்கள் இனப்படுகொலை ஆனதுக்கப்புறம், அவங்கள வந்து பெண்கள் மானபங்கப்படுத்தி குழந்தைகள்லாம் சித்திரவதை ஆனதுக்கப்புறம் அங்கே போய் விருந்து சாப்பிட்டுட்டு அவங்க கையால் விருது வாங்கிட்டு வந்து யார்? அவர் கனிமொழி, திருமாவளவன், அப்புறம் ராசா, டிஆர் பாலு, எல்லாம் திமுக அல்லது திமுக கூட்டணி. அப்புறம் மஹிந்த ராஜபக்சே வந்து மீது மனித உரிமை வந்து ஐநால என்ன அப்படி ஐநால வந்து அவன் வந்து ஒரு மிருகம், ஒரு இனப்படுகொலை செய்த மிருகம். அவனை மதித்து நீங்கள் போய் அவனுடைய விருந்து சாப்பிட்டு அவங்க கையால் பரிசு பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னா அவனே பரவாயில்லன்னு நடிச்சில்ல. அவன் வேறு சிங்கள, நீங்கள் தமிழ் இனத்தில் இருந்துக்கிட்டு இது பண்ணலாமா? அந்த மாதிரி வரும்பொழுது மாநில அரசுக்கு கூடுதல் அதிகாரிகள்னு கேட்குறது பல விஷயங்களில் வந்து நியாயமானது. பட் எதில் தேவையோ அதில் கட்டாயம் அது வாங்கணுன்றதில் கரெக்டு. அதே மாதிரி தூய குடிநீர் கொடுக்கணும் எல்லாருக்குங்கிறாரு. ரொம்ப முக்கியமானது வந்து அவர் சொல்கிறது வந்து இந்த விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல், இதை வந்து இவங்களை வந்து அரசு வேலைகளில் இருப்பதாக கருதணும். மிகப்பெரிய விஷயம், மிக புரட்சிகரமான விஷயம். ஏன்னா விவசாயிகள்னால் பேசும்போது எல்லாரும் பாட்டிலேருந்து எல்லாம் வரும். நல்ல மெட்ராஸ் பாட்டில் கண்ணதாசன் எழுதுவார், எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்ன ஆகும். ஆனால் அதே விவசாயிகளை வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் தோளோடு தோல் நிற்போம்னு சொன்னாங்க அந்த 8 வழி சாலையில். இப்போ அதே வந்து நிலத்தை வந்து கும்மிடிப்பூண்டியில் சிப்காட்டில் வாங்கும்போது அவங்களெல்லாம் பிடிச்சி குண்டாஸில் போட்டாங்க. இதே செவிலியர்கள், தூய்மை பணியாளர், மாற்றுத்திறனாளிகள்லாம் அங்கே இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது தோளோடு தோல் நிற்போம் ஸ்டாலின் ஐயா போய் நிற்பாருங்க. இப்போ அவங்கெல்லாம் பிடிச்சி குண்டாஸில் போட்டு நடுராத்திரியில் கொண்டு போய் கேளம்பாக்கத்தில் இறக்கி விட்டு வருவாங்க. மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்றவர்கள், செவிலியர்கள், பெண்கள், பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் தாண்டி கஞ்சா தேசமாக தமிழ்நாடு மாறிய பிறகு மாறிவிட்ட நிலையில் அப்படி இருக்கக்கூடியதை விவசாயிகள், ஆடு மாடு வளத்தில் இவங்களை வந்து அரசு ஊழியராக கொண்டு வரணும்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம், அதுக்கப்புறம் உண்டான மருத்துவ வசதிகள், இதானே ஒரு அடிப்படை மனுஷனுக்கு அதானே தேவை. ஒரு வயதானதுக்கப்புறம் ஒரு ஓய்வு, அதுக்கான ஊதியம், அப்புறம் அவனுக்கோ அவனுடைய குடும்பத்துக்கோ மருத்துவ உதவி, இந்த மாதிரி சில அடிப்படையில் அரசு ஊழியருக்கெலாம் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த அந்த நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கிறது. இது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு புரட்சிகரமான ஒரு கொள்கை.
இது வந்து தமிழக லெவலில் மட்டும் வராமல் தேசிய அளவில் வந்ததுன்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும். சமுதாய புரட்சி, பொருளாதார ரீதியான புரட்சி. அந்த அப்படி விவசாயிகளை வந்து அரசு ஊழியர்களை ஆக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அவன் கொண்டு போய் அவனை ஒரு புரோக்கர்கிட்ட கொடுத்துட்டு அந்த மூட்டையை வந்து மாநில அரசிடம் வந்து கொண்டு போய் கொடுக்கும்போது 40 ரூபா கமிஷன் 50 ரூபா கொடுக்கணுங்கிறான். அதில் 10 ரூபா வந்து புரோக்கருக்கு போகுது, 40 ரூபா அரசு அதிகாரிகளுக்கு போகுதுன்னு வெளிப்படையாக தெரியுது. இந்த கன்றாவிக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு முடிவு வரும். 0 ஆகலைன்னா கூட ஓரளவுக்கு அதாவது கணிசமாக குறைந்து விடும். அதே மாதிரி ஜாதி ரீதியான இடஒதுக்கீடெல்லாம் எடுத்துட்டு தமிழ் குடிமக்களுக்கு முன்னுரிமைங்கிறாரு. அது கொள்கை அளவில் நல்ல கொள்கை. அதே சமயம் எவ்வளோ தூரம் இன்றைக்கி உள்ள அரசியல் சூழ்நிலையில் சாத்தியம். ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது தலித் என்று அவர் தலித்துன்னு சொல்லி அந்த பேரில் ஒரு புக்கே போட்டிருக்காரு. இப்போ அது பட்டியல் சமூகம் எந்த பேர் சொன்னாலும் அவர்களை அந்த சமூகத்தினவரை, பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகத்தினவரை 10 வருஷத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு தான் அந்த ரிசர்வேஷன் ஒதுக்கீடு கொண்டு வந்தார். 10 வருஷத்துக்கு மேலே ஏன் கொண்டு வந்தாங்க நம்ம கேட்கல. 75 வருஷம் ஆனாலும் அவருடைய கனவு இன்னும் நிறைவேறல. அடிமட்டத்தில் இருக்கிறவன் அப்படியே தான் இருக்கான். ஏதோ அந்த ஜாதியில் கொஞ்சம் மேலே இருக்கிற தலைவர்கள், முக்கியமானவர்கள் மட்டும் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்களே தவிர, அடிமட்டத்தில் அரசு வேலைகளில் அவங்களுக்கு ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. இல்லை, எந்த பலனுமே இல்லை அப்படின்னு நான் வந்து அப்படி சொல்ல விரும்பல. அரசு வேலைகள்லாம் வந்திருக்கு, வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. பெற வேண்டிய உரிமைகள்லாம் இன்றைக்கி ஆணவ கொலை நடந்துட்டு தானே இருக்குது. இன்றைக்கே வன்கொடுமைன்னு ஒரு பிரிவு ஒன்று வச்சு அது போட வேண்டிய ஒரு அவசியம் வருது. இதில் ஆங்காங்கு வந்து அந்த பக்கத்துலேயும் சில தவறுகள் வரலாம். அது எல்லா ஜாதியிலையும் எல்லா சமுதாயத்திலையும் எந்த இடத்துலையும் வரக்கூடியது. அவர்கள் வந்து அதான் வேறு ஏதோ ஒரு நிகழ்வில் பேசியிருந்தேன். அம்பேத்கர் இருக்கும் பொழுது, அதான் சுதந்திரம் அடைஞ்ச போது வந்ததை விட 641 என்னமோ இருந்துச்சு ஷெட்யூல் காஸ்ட், அந்த ஜாதிகள். இப்போ 1200. பழங்குடி மக்களும் கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ஜாதி கூட இதிலேருந்து வெளியேறலை. ஓகே, நான் வெளியேற்றணும்னு சொல்லலை. 75 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 641 ஆரம்பித்தோமே, 641 அப்படி ஞாபகம் எனக்கு, தோராயமாக 600 சொச்சம். 641 ஜாதியில் எஸ்சியில் இல்லை ஏதோ ஒரு 300 சொச்சமாக நம்ம பழங்குடி எவ்வளோ, ஒரு ஜாதி கூட நம்மளால் முன்னேற்றி இதிலேருந்து அவங்க முன்னேறிட்டாங்கன்னு சொல்லி வெளியில் கொண்டு போகலாமான்ற நினைக்கிறதுக்கே வாய்ப்பில்லை. அப்படின்னா என்ன, இன்னும் பல சாதிகளை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்கன்னா அப்போ மேலும் மேலும் இன்னும் நிலைமை மோசமாயிட்டு போகுது அந்த சுதந்திர காலத்துலேருந்து. அதை வந்து அவர் மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு, தமிழ் குடிமக்களுக்கு முன்னுரிமைங்கிறாரு. அதில் தான் வந்து நான் வேறுபடுறேன்னு சொல்கிறத விட அதில் எனக்கு உள்ள ஐயம் என்னென்னா, இங்கே தமிழர்கள் யாருங்கிறதுலையே பிரச்சனை இருக்குது. பிரச்சனைன்னா அவங்கவுங்களுடைய கண்ணோட்டத்தில் ஒரு சௌகரியத்துக்காக வந்து சொல்கிறாங்க. நம்ம பழகருப்பையா இருக்கார்ல, ஆமாம், பழம்பெரும் பேச்சாளர் இருக்கார் ஐயா, சுவாரஸ்யமாகவும் பேசுவார், சர்ச்சையாகவும் பேசுவார். அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார், திராவிடத்தை உருவாக்கிய எவனுமே தமிழன் இல்லை. ஓகே, என் நீதி கட்சியில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். MC ராஜா மட்டும்தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், அவரும் வெளியே வந்துட்டார். பாக்கி யாரும் வந்து தமிழர் அல்லாதவர், தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர், மதராஸ் மாகாணத்தை சேர்ந்தவராக இருந்திருப்பாங்க. அது வேறு, அதுதான் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. திராவிடத்தை உருவாக்கிய எவருமே தமிழர் இல்லை. திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழனை தவிர வேறு எந்த ஏமாளியும் இல்லை. கர்நாடகாக்காரனோ இல்லை கேரளாக்காரனோ ஆந்திரா தெலுங்கானாக்காரனோ நான் திராவிடன்னு சொல்கிறானா? இல்லை. இது அவருடைய இந்த ஒரு பர்டிகுலர் கருத்து வந்து இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது வந்து நீங்கள் தமிழர்கள்னு யாரை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போ நீங்கள் சாதி ஒதுக்கீடை ஒதுக்கணுன்னா இது வந்து சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. இதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்துக்கணும். 2 பாராளுமன்ற, லோக்சபா, ராஜ்யசபா, அப்புறம் உச்சநீதிமன்றம். இது அதாவது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய ஒரு கொள்கை முடிவு. அது எவ்வளோ தூரம் சாத்தியம்ங்கிறது சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்மாழ்வார் அவர் பேரில் ஒரு தஞ்சையில் வேளாண் பல்கலைக்கழகம்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நியாயமாக செய்ய வேண்டியது. கோயில்களுக்கு வழிபாடு கட்டணத்தை நீக்கணும்னு சொல்கிறாரு. நம்மளும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக. அது மட்டும் இல்லை, கோயில்களை வந்து அறநிலையத்துறையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நம்ம சேர்த்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அதையும் நம்ம அதே மாதிரி ஒரு மொழி கொள்கை தான் சொல்கிறாரு. இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னார், வேலைக்காரிட்டு இங்கிலீஷில் பேச சொன்னார் ஒருத்தர்.
அவர் தான் தமிழ் பெரியார்னு நம்ம சொல்கிறோம். வேலைக்காரிக்கிட்ட இங்கிலீஷில் பேசணும். முதல்ல தாய்மொழி. நம்ம தான் 50,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறான். தமிழ் ஆசிரியரே வந்து தமிழ் தெரியாமல் இருக்கான். இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அப்போது ஒரு மொழி கொள்கைன்னு சொல்கிறது என்னென்னா, அதாவது தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எத்தனையோ அரசு பள்ளியில் தமிழே இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தாய்மொழிக்கு உரிய முதல்ல நீங்கள் தாய்மொழியில் நீங்கள் படித்தா அப்புறம் தானே அடுத்த மொழி. தாய்மொழியே வரல. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க பாருங்கள், படித்த தலைமுறையில் கேள்விங்க, தமிழ் எழுத வராதுங்க, பேசுவேன் ஆனால் எழுத முடியாது, வெக்கமே இல்லாமல் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் கோபம் வரும். தாய்மொழியிலே எழுத முடியலன்னா அப்புறம் எதுக்கியா அதுக்கு பேர் தாய்மொழி? சுங்கச்சாவடிகள்லாம் எடுக்கணுங்கிறாரு. இதெல்லாம் வந்து அவருடைய கொள்கையில் சில, எல்லாத்தையும் நம்ம பேச முடியாது. நான் ஒரு 450 பக்கமாக நம்ம அது மொத்த புக்கு. அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு அரசு என்றால் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு டைஜஸ்ட், அந்த மாதிரி வந்து நிகண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதை கொண்டு வந்திருக்கார். நிறைய பேருக்கு தமிழில் நிகண்டுன்னு சொன்னால் யாருக்கு உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரில. அது இந்த தலைமுறையில் புரியாது. இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் தெரிஞ்சவங்களுக்கு நிகண்டுன்னா தெரியும். இது வந்து 2026 தேர்தலுக்காகன்னு இல்லாமல் ஏறக்குறைய நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு கொள்கை, என்ன சொல்லுது, எல்லாத்தையும் வந்து ஒரு படிவமாக இதை கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் வந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். அதில் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, மற்ற கட்சிகள் வந்ததுனால மற்ற கட்சிகளுக்கும் அந்த வெளியிடும்போது சொல்லியிருக்காரு, மற்ற கட்சிகள் ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, தாவேகாவில் விஜயால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு அரசியல் அதுவும் சொல்லியிருக்காரு. சரி, அது வந்து அரசியல், அதாவது கருத்தியல் ரீதியாக அவர் சொல்கிறது உண்மைதான். ஓகே சார், மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் அது தேவைப்படுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா விளாத்திக்குளம் போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. கடந்த ஒரு வார காலமாக பெண்களுக்கான பாதுகாப்பே இல்லையோ தமிழ்நாட்டில் அப்படின்னு கேள்வி. அவர் சொல்கிறது வந்து நான் வந்து பூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன். மரண தண்டனை அப்படிங்கிறது ஒன்று. இந்த மரண தண்டனைன்னு வரும்போது அது வந்து எப்பவுமே அது விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக இருக்குது. அது சில மனித உரிமையில் வந்து இன்னொருவனோட உயிரை வந்து நீ வந்து எடுக்கிறதுக்கு வந்து அது அரசுக்கு அனுமதி இல்லை, உரிமை இல்லை. ஏன் அவன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து எதுக்கானே தெரியாமல் பாட்டுன்னு கொண்டுடுறான், பொண்டாட்டியை கொண்டுடுறான், பொண்டாட்டி புருஷன் தலையில் அம்மிகளில் தூக்கி போட்டு கொள்ளுது. அப்போல்லாம் உரிமையெல்லாம் எங்கே போகுது? இது வந்து ரெண்டு பக்கத்துலேருந்தும் விவாதம் எப்படி வேணாலும் பண்ணலாம், சௌகரியத்துக்கு பண்ணலாம், கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது. மரண தண்டனை அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலேஷன் குறைஞ்சி போயிடும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தினம் வந்து ஒரு 10 பாலியல் வன்முறை, குறைஞ்சபட்சம் ஒரு 4 வந்து அந்த அது சிறுமிகள்கிட்ட இப்படியெல்லாம் வருது, மூதாட்டிகள்கிட்ட இது ரொம்ப சகஜமாக வருது. 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு மூதாட்டி, 80 வயசு மூதாட்டி, 40 வயசு, ரேப்பிடோவுக்கு சென்னையில் வந்து காத்திருந்த ஒரு பெண், இப்படியெல்லாம் வந்து விதவிதமாக வீட்டுக்குள்ளே இருந்தவங்க, ஒரு காவல் சீருடையில் இருந்த ஒரு காவலர் வந்து வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்திருக்காரு, கேட்டால் விசாரணைன்னு போய் சொல்கிறாரு. இப்படி எல்லா மட்டத்திலும் வந்து இந்த பாலியல் வன்முறை, பாலியல் கொடுமைகள் நடக்கின்றன. அப்படி நடக்கும்பொழுது ஒரு 8 வயது சிறுமி அந்த ஹாஸ்டலில் தங்கும்போது அதை செவுத்தில் வச்சு மோதி, அதெல்லாம் முன்னால் பார்த்தோம், அந்த காவலாளியே பண்ணது. இது மாதிரி நிறைய ஞானசேகரன்கள் தமிழ்நாடு பூரா பரவி இருக்காங்க, எல்லா மட்டத்துலேயும். இப்போ கூட அந்த விளாத்திக்குளத்தில் 10 நாள் பொறுத்து பிடிச்சிருக்காங்க. அவர் தான் குற்றவாளின்னு போலீஸ் சொல்கிறாங்க. நம்ம போலீஸை நம்ப வேண்டியிருக்கு. அண்ணாமலை கூட கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு, அதுக்கு ஏன் 10 நாள் ஆச்சு, தனிப்படையெல்லாம் வச்சு? நீங்கள் இந்த விண்மில்லில் வந்து இருக்குன்னா அந்த விண்மில்லில் உள்ளதை வந்து முதல் 1 நாள் 2 நாள்லேயே போய் நீங்கள் ஏன் விசாரிக்கல, அதை பார்க்கல, இந்த சிசிடிவியை, அதுக்கு ஏன் 10 நாள் ஆச்சு? சார், அதில் கொடுமை என்னென்னா, அவங்க வந்து கேஸ் கொடுக்கறதுக்காக போனப்போ உன் பொண்ணு அவன் கூடயாவது ஓடிருப்பா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அந்த விளாத்திக்குளத்தில், அதுவும் வந்து ஒரு பெண் ஆய்வாளர் அவங்களே சொல்லியிருக்காங்க. முதல் நாள் நைட்டு போனபோது காலையில் வாங்க ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொன்னது, அப்புறம் மறுநாளைக்கு போனபோது அங்கே 4 மணி நேரம் உட்கார வச்சு இப்படி அவமானப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி தான் புகார் சொல்லி, அப்புறம் புகார் எழுதினதுக்கப்புறமா அவங்க சொல்கிற மாதிரி மறுபடியும் குளத்தூருக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சது. அப்புறம் இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த தர்மமுனீஸ்வரனை அவர் ஏதோ நான் வந்து காவல்துறை பொய் சொல்கிறது என்று சொல்லலை. நமது காவல்துறை மீது எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த இன்னும்லேயே உங்களுக்கு புரிய வேண்டியதெல்லாம் புரியும். இப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம்.
கஷ்டப்பட்டு, ஏன்னா வந்து அவங்க வந்து உடலை வாங்க மாட்டேன்னு சொல்லி 10 நாளாக அவங்க வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அது எவ்வளோ நாள் அந்த உடலை வச்சுட்டு இருக்கிறதும் அது முறையல்ல இல்லையா? கண்டுபிடிச்சாக வேண்டிய ஒரு அழுத்தம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் மக்களுக்கும் வந்து ஒரு சந்தேகம் வருது இல்லை, இந்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து யாரையாவது காமிச்சிட்டாங்களோ குற்றவாளின்னு. ஆம்சாங் வழக்கில் திருவேங்கடம் விடிகாலையில் 5 மணிக்கு ஆயுதம் காமிக்கிறேன்னு சொன்னார்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவர் திடீர்னு என்கவுண்டர் ஆகிட்டாரே. நம்ம அந்த என்கவுண்டர் வந்து உண்மையா இல்லையா, அதுக்கு பின்னாலாம் எல்லா என்கவுண்டருக்கு பின்னாலேயும் கொஞ்சம் சில கேள்விகள் இருக்கத்தான் செய்யும் எந்த ஆட்சியிலும். அந்த வகையில் நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப போகல. 2வது, மனித உரிமை பிரகாரம் என்கவுண்டர் தவறு என்று ஒரு சாரார் விவாதம் பண்ணாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி அப்பப்போ 1-2 பண்ணால் தான் வந்து ஒரு பயம் வரும், இல்லைன்னா குற்றவாளிகளுக்கு பயமே இல்லாமல் போகுன்ற ஒரு வாதத்திலையும், அது சட்டபூர்வமாக தவறு என்றால் கூட தார்மீக ரீதியாக அது வந்து செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற அப்படி ஒரு வாதமும் இருக்கிறது. நம்ம 2 வாதத்தையும் ஒரே தராசில் வச்சு தான் பார்க்குறோம். இந்த தர்மமுனீஸ்வரன் வந்து ஏதோ மோட்டார் சைக்கிளில் போனாருன்னு சொன்னாலே தவிர வேறு ஆதாரங்கள் இருப்பதாக அந்த எஸ்பி மதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வது உண்மையாக இருக்கும் என்றே நாம் நம்புவோம். அழுத்தங்களுக்காக யாரையோ ஒருத்தர் ஏற்கனவே வந்து என்ன சொல்லுது, இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கிறவர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சதாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், கவலை நமக்கு இருக்குது. தர்மமுனீஸ்வரன் நல்லவர்னு சொல்கிறதுக்காக நம்ம சொல்லலை, அவர் ஏற்கனவே என்ன. அதில் இன்னொன்று கவனித்து பார்த்தீங்கன்னா, 2020 அவர் வந்து ஒரு கொலை செய்திருக்கார், ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செய்து. 60 வயது மூதாட்டி, 62 வயது மூதாட்டி என்னமோ அவங்கள வந்து பண்ணார் அப்படின்னு சொன்னால், 2022 தான் அவர் அப்புறம் இங்கே ஓடி போயிட்டார், தேடி கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் சரி, அது நடந்து போனது. அதுலேருந்து அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், ஒன்றும் பெரிய பின்னணிலாம் இல்லை அவருக்கு, சாயல்குடியை சேர்ந்தவர். அவரை வந்து அவர் உச்சநீதிமன்றம் வரை சென்று பிணை வாங்கிட்டார், பெயில். உச்சநீதிமன்றம் போகிறாருன்னா கீழே இங்கே வந்து முதல்ல ட்ரையல் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, இத்தனையிலையும் வந்து அவருக்கு வந்து பெயில் மறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் 4வது தான் அங்கே போயிருக்கணும். இந்த 3லையுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 லட்ச ரூபாய் குறைந்தபட்சம் செலவு பண்ணியிருக்கணும் வழக்கறிஞர் யாருக்கும். உச்சநீதிமன்றத்தில் போய் பெயில் இவருக்கு வாங்கணுன்னா ஒரு 20-25 லட்ச ரூபா செலவு வரும். ஏனென்றால் வேறு சில உச்சநீதிமன்ற வழக்குகள், நான் வந்து கொலை வழக்குகளெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்காக சொல்லலை. உச்சநீதிமன்றம் நம்மளும் வந்து சட்டம் படித்திருப்பதனாலும் அங்கே உள்ள அந்த சூழ்நிலைகள் என்ன, நீதித்துறையிலே எப்படி என்ன, ஒரு பெரிய ஒரு வக்கீல் வந்து இந்த காப்பாற்றி தர, அந்த பெயில் வாங்கி தரக்கூடிய ஒரு கஷ்டமான இடத்துல பெயில் வாங்கி தர வக்கீல்னால் 10 லட்சம் இல்லாமல் யாரும் வந்து அப்பீர். ஓகே, அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செலவு பண்ணால் ஒரு 30-40 லட்சம் செலவு பண்ணியிருக்கணும். அவருடைய பின்னணியை பார்த்தா அப்படி தெரியலையே. அப்போது ஒன்று அவருக்கு பின்னணியில் வேறு யாராவது இருந்தாங்களா, இல்லை வெளியில் தெரியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பின்னணி இருந்ததா, பொருளாதார பின்னணியோ வேறு ஏதாவது பின்னணியோ தெரியல. இப்போது அந்த தர்மமுனீஸ்வரன் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கேள்விகளாக இருக்குது, புருவத்தை உயர்த்த வேண்டியது இருக்கிறது. அவரை பிடிச்சிட்டு போகும்போது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு, நான் வந்து டிவி சேனல் செய்திகளின் அடிப்படையில் பேசி, அவங்க சொல்கிறதே வந்து நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகாமல் அங்கங்கே ஒரு 4-5 இடத்துக்கு அவரை கூப்பிட்டு போனாங்க. அவர் என்ன தீவிரவாதியா, அந்த மாதிரி யாராவது ஒரு கூட்டம் வந்து தாக்கி போலீஸை தாக்கி அவரை வந்து மீட்டு கொண்டு போய்விடுவாங்களா அப்படிங்கிற பயம் வரத்துக்கு, தீவிரவாதி அவருக்கு பின்னால் ஒரு இயக்கம் இருக்குன்னு அந்த மாதிரி குற்றங்களில் அது நம்ம அதனுடைய நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அவருடைய வீட்டுக்கு 50 பேர் காவல், அந்த எஸ்பி தலைமையில் 50 பேர் வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சு அவரை கேட்டாங்க. அவர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டிங்களே, தூத்துக்குடி இதில் அவர் வேறு ஒரு கேஸுக்காக கையெழுத்து போட போனபோது அங்கே பிடிச்சிட்டாங்க. காவல் நிலையத்தில் ஏதோ அந்த கோர்ட்டு இது பிரகாரம் கைது போடும்போது அந்த பழைய கேஸுக்காக பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் வீட்டுக்கு எதுக்கு கூப்பிட்டு போவாங்க, வீட்டில் அந்த குற்றம் ஒன்றும் நடக்கலையே. நார்மலாக க்ரைம் சீனுக்கு கூப்பிட்டு போவாங்க, கருவேலங்காட்டில் நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அது வழக்கமான ப்ரொசீஜர். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க 50 பேர். இல்லை, அந்த 50 பேர் ஒரு 4-5 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு டிவியில் காமிக்கிறதுக்காகவா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருந்ததா? ஏன்னா காரணத்தை வந்து போலீஸ் வெளிப்படையாக நமக்கு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. காவல்துறை பல விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம். ஓகே, நம்மளுடைய கவலையும் ஆதங்கமும் இவர்தான் உண்மையான குற்றவாளியாக இருக்க வேண்டும், அவர் சரியான முறையில் அவருக்கு விரைவாக தண்டனை பெற்று தரப்பட வேண்டும், அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற சீமான் அவர்கள் வந்து
பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் மரண தண்டனைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து டெய்லி வந்து 4க்கு குறைச்சல் இல்லாமல் 4லேருந்து 10 வரைக்கும் நடக்குது. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு வாரம் 10 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 50 நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாம் பட்டியலிட்டு பத்திரிகைகள்லாம் வருது, வலைதளத்திலாம் வருது. இவ்வளோ பேருக்கு மரண தண்டனை கொடுத்தா கொஞ்ச நாள் தமிழ்நாடு பாப்புலேஷன், மக்கள் தொகை, வாக்காளர் தொகை எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ரேட்டில் வந்து குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே போனால் மரண தண்டனை, என்னை பொறுத்தவரை மரண தண்டனை ஒரு பக்கம் ஒரு கால் மரண தண்டனையில் சர்ச்சைகளும் விவாதங்களும் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்மை இழப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரேஷன். வெளிநாடுகளில் சில மேற்கத்திய நாடுகளில் இருக்குது கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன். அதாவது நம்ம கொச்சையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த இதிலெல்லாம் அந்த காளை மாட்டுக்கெல்லாம் சொல்லுவாங்க காயடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் வந்து அதற்கு வந்து அந்த காம உணர்வே வராத மாதிரி, அந்த காம உணர்வை தூண்டக்கூடிய சில அந்த உறுப்புகளை வந்து நீக்கி விடுவதோ இல்லை அதை வந்து பாதிக்க செய்வதோ, அதுதான் அந்த கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன். குறைந்தபட்சம் அதை செய்யணும். இப்போது 2020 ஒரு மூதாட்டியை செய்தவன் மறுபடியும் ஒரு இந்த தர்மமுனீஸ்வரன் செய்தார் என்று நம்ம கொண்டால், அவர் வந்து மறுபடியும் அதை செய்கிறாருன்னா திரும்பியும் பெயிலில் வந்தார்னு நீங்கள் 6 மாதம் பொறுத்து ஏன் செய்ய மாட்டார்? அவர் செய்வார். இந்த மாதிரி தானே நிறைய ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ்ன்னு வராங்க. மறுபடியும் மீண்டும் அதே குற்றங்களை செய்கிறார், அதே வகை குற்றங்கள். அப்போ அவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல பிணை வாங்கிட்டு வந்து மேலே அப்பீல் மேல்முறையீடு போய் தப்பிச்சிடுறான். இல்லை ஜெயிலுக்கே போனால் கூட இவரே தர்மமுனீஸ்வரனே வந்து ஏதாவது பெருங்குற்றம் செய்தால் உடனே வந்து மாட்டிக்கூடாதுன்றதுக்காக சின்ன திருட்டு ஒன்று பண்ணிவிட்டு ஜெயிலில் போயிடுவாராம். ஏன்னா வழக்கமாக நம்ம எல்லா இடத்துலையும் தேடுவோம், ஜெயிலில் தேட மாட்டாங்களே. ஆமாம், இது ஒரு இயல்பான விஷயம், எந்த ஆட்சி இருந்தாலும் பொதுவாக சொல்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து குற்றவாளிகள் இப்போது எதேச்சியாக உணர்ச்சி வசப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவன் அடிச்சிட்டான், அவன் செத்து போயிட்டான் எதேச்சியாக. இது உணர்ச்சி வசப்பட்டு நடந்தது. அது வந்து திட்டமிடப்பட்ட கொலை. இதெல்லாம் திட்டமிடப்பட்ட குற்றங்கள். இந்த மாதிரி குற்றவாளிகள் திருப்பி அதில் தான் போவான். இவனை வந்து ஒன்று மரண தண்டனை, இல்லை நான் சொல்கிற அந்த கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் போல் ஏதோ ஒன்று. இப்படி ஏதாவது செய்கிறதுக்கு ஒரு வழி இது வந்து தேசிய அளவில் வரணும். தமிழ்நாடு ஒரு சட்டமன்றத்திலேயே எதுக்கெல்லாமோ திரும்பியே வராத கச்சத்தீவுக்கும் இனிமேல் வந்து மாற்றவே முடியாத நீட் தேர்வுக்கும் சும்மா வந்து சட்டமன்றத்தில் பேருக்காக தீர்மானம் போட்டேன்னு ஒரு கணக்குக்காக போடுறவங்க இந்த மாதிரி விஷயங்களை போடுங்க. பாராளுமன்றம் தான் இதை வந்து முடிவு பண்ணணும், உச்ச நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும்னா நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டுட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பண்ணுங்க. சர்ச்சைக்கு வரும், விவாதத்திற்கு வரும். அது விவாதத்துக்கு வரப்போ ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு முடிவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குற்றம் குறைய வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் நம்ம சொல்ல முடியும். சீமான் வந்து அதனால் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் வந்து அந்த சமுதாய பிரச்சனைகளை வந்து தீர்வு ஒருத்தரே ஒரு மனிதனால் தீர்வு காண முடியாது, ஒரு அமைப்பில் இருந்து தீர்வு வரணும். ஆனால் கிளப்பி விட்டுருக்கார். இப்போ பாருங்கள், நீங்கள் நானும் அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் விவாதம் பண்ணுறோமா, அதை பற்றி பேசுகிறோமா, அப்படி பேச வைத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து இந்த இலவசங்கள் கொடுக்கறது, குடம் கொடுக்கறது, அது கொடுக்கறது, கொலுசு கொடுக்கறது, இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதின்னா அப்படி ஆகி போச்சு. அண்ணன் சீர், தாய்மாமன் சீர். ஆமாம், அன்னபூர்ணி சூப்பர் 6, அன்னபூர்ணி சூப்பர் 6. ஆமாம், அப்படியெல்லாம் வந்து வந்துடுச்சு. சொல்லிட்டானா வந்து அது தீய சக்தி, இது வந்து மாய சக்தின்னு என்னத்தையாக ஒன்று டயலாக் பேசுகிறதோடு இல்லாமல் உண்மையான சமுதாய பிரச்சனைகள் என்ன, எங்கே வந்து இடிக்குது பிரச்சனைகள், அதை எப்படி சரி செய்வதற்கு ஒரு தீர்வு. அந்த தீர்வு வந்து 100% சரியாக இருக்கிறதா, இல்லை அதை வந்து கொஞ்சம் பின்னியோ கொண்டு வரணும்னா அது நீங்கள் விவாதத்தில் ஆலோசனைகளில் நடைமுறைப்படுத்தும் போது தான் கொண்டு வர முடியும். அந்த வகையில் வந்து இது ஒரு நல்ல விஷயமாக தெரிகிறது அவர் கொண்டு வந்தது. ஓகே, அதை நம்ம வந்து எப்படின்றத பார்ப்போம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.